செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை விலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்று சொன்னீர் அல்லவா. ஆண்டவரே, உம்மை தேட நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உண்மையில அன்பாக இருக்கிறோம். அதனால நீர் எங்களை விசாரிக்கும்படி வந்திருக்கிறேன். யோபுவின் குடும்பத்தை விசாரிக்க அதிகாலையில் வந்த என் ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் அதிகாலை இருட்டோடே பகலின் குளிர்ச்சியான வேளையில அவரை விசாரித்து அவரோடு கூட பேசும்படியாய் உரையாடும்படியாய் வந்த என் ஆண்டவர் இப்பொழுது அதிகாலையில் வந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இத்தனை பேருக்கு கிடைக்காத நல்ல ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இரவு முழுவதும் நீர் காத்தீர், பகல் முழுவதும் பராமரித்தீர். வியாதிகள் பலவீனங்கள் வந்த பொழுதும் கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்தீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விக்கனங்களும் எங்களை அணுகாதபடி காத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். துர்ச்செய்திகள் அணுகாதபடி கிருபையாய் காத்தீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கிருபைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் அனைவரையும் பாதுகாத்தீர். இயேசுவின் நாமத்திலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் குறைபடவில்லை என்பதற்கு நான் சாட்சிகள் ஆண்டுகிறேன். உம்மை தேடாத மக்கள் எத்தனையோ பேர் சீரழிந்து கொண்டிருக்கிற வேளையில, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற வேளையில உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறை வராது வேறு பிரித்து காண்பித்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடாதவர்களுக்குள்ள ஒரு வேறுபாட்டை நீர் எங்களிலே காண்பித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா என்ற பாடலை பாடும். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவிலென்று, என் ஜீவனை அழிவிலென்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன்.
உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நீக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நீக்கமையா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஆண்டவரே இப்பொழுதும் கூட மோசேயை போல, யோசேப்பை போல, சாலமோனை போல, தாவீதை போல, அன்னாளை போல, எசேக்கியாவை போல, யோசுபாத்தை போல நடுக்கத்தோடும் பலவீனத்தோடும் சமூகத்துல வேதனையோடும் வியாதியோடும் கானானிய பெண்ணை போல, சமாரிய பெண்ணை போல ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே தகப்பனே என்னை தொடுங்க, தகப்பனே என்னை தொடுங்க என்று செபிக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. எங்களை தொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான் என்ற வார்த்தையை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. கர்த்தரை நான் காலத்தையும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையை ஸ்தோத்திரம். வேலையில்லாது, திருமணமாகாது, குழந்தை இல்லாது, பலவிதமான வியாதிகளோட இந்த வெயில் காலத்துல ஏற்படுகிற தேவையில்லாத குழப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் குணமாக்குங்க. ஒரு அதிசயத்தை இந்த காலை வேளையில செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. தேர்வில் ஒரு அதிசயம், ரிசல்ட்ல ஒரு அதிசயம், ப்ரமோஷன்ல ஒரு அதிசயம். எங்களுக்காக நீர் பேசுங்க, எங்களுக்காக நீர் வழக்காடுங்க. நாங்கள் சும்மா இருப்போம், நீ சும்மா இரு. நான் உனக்காக வழக்காடுவேன்னு சொன்னீர் அல்லவா, எனக்காக வழக்காடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம நேற்று மகதலேனா மரியாளை குறித்து நம்ம தியானித்தோம். எப்படி ஆண்டவர் போய்கொண்டிருந்தவர் எப்படி திரும்ப வந்து அந்த பெண்ணை ஆறுதல் படுத்தி அவர் தம்முடைய சீஷியாக அவளை மாற்றினாள் என்பதை குறித்து நாம பார்த்தோம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது, அதை நான் சொன்னதான் அவங்களுக்கு அது முழுமையாகும் என்று நினைக்கிறேன். என்னை தொடாதே, இயேசு அவளை பார்த்து சொன்னார், என்னை தொடாதே என்று சொன்னார். ஆங்கிலத்தில் டோன்ட் கிளிங் டு மீ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் டிரான்ஸ்லேஷன்ல. நீங்கள் கேஜேவிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் விளங்கும். அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, என்னை பற்றி கொண்டிராது. He allowed her to touch her, but at the same time Jesus said, ஐயோ லேட் ஆகுது, don't cling to me, don't stay, don't ask me to stay here. என்னை தாமதப்படுத்தாத. இல்லை, அது ஒரு பொருள் உண்டு. என்னையே நீ சார்ந்து கொண்டிருக்காத, என்னை விட்டு, அதாவது உங்களெல்லாம் விட்டு நான் போக வேண்டிய நாட்கள் வர வேண்டும். இல்லை, அப்படி நீங்க வந்து தனியே தான் நிற்கணும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நான் அங்கே போவேன், அங்கே போய் நான் பரலோகத்திலே வாசம் பண்ணுவேன். அங்கிருந்து உங்களுக்காக நான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்ய, எப்பொழுதும் நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். அவர் சொல்வார்ல, ஜான்லாம் நீங்க வாசிக்கலாம், நான் எப்போதும் கூட உங்களோடு கூட இருக்க மாட்டேன், நான் போவேன். நான் போகலைன்னா தேற்றவாளன் திரும்ப வர முடியாதுன்னா சொல்லுவார்ல, அப்படிதான் அந்த வார்த்தை அடங்க. டோன்ட் கிளிங் டு மீ. அதனால நீ புறப்பட்டு போய் சீஷர்களுக்கு அறிவி என்ற ஒரு அர்த்தமும் ஒரு டிரான்ஸ்லேஷனும் உண்டு. அதற்கு இணையாக நான் இந்த பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நேற்று நான் யாக்கோபை பற்றி சொன்னேன்ல, அதில் அதே மாதிரி தான் இது இருக்கும் பாருங்களேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் 32ல 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு கூட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனோடு கூட போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுருக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தையும் 26 அப்படியே யோவான்ல யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. 26 and 27. இங்கேயும் 17 பாருங்க. 17, 16, 17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. உங்களிடத்திலும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளிடத்திலே சொல்லு என்றார். இந்த கம்பேரிசன்லாம் நீங்க புரிஞ்சா தான் அவங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும். ஏன் ஆண்டவர் என்னை பற்றி கொண்டிராதே என்று அவர் சொன்னார். நீ என்னையே சார்ந்திராதே. நீங்க இப்போ சுயமா கர்த்தருடைய வல்லமையோடு கூட, என்னுடைய ஜெபத்தினாலும் ஆவியானவருடைய வல்லமையோடு கூட நீங்க ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்க என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது அவர், உன் பேர் என்ன? அவன் சொல்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொன்னார். 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவனை முகமுகமாய் கண்டேன், உயர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்று பெயரிட்டான். சரிங்களா? ஸோ எப்படி ஆண்டவர் மரியாதை டீல் பண்ணாரு, எப்படி ஆண்டவர் யாக்கோபை டீல் பண்ணாரு என்பதெல்லாம் நீங்க புரிந்து கொண்டால்தான் ஆண்டவர் எப்படி மனுஷனுக்காக, மனு குலத்திற்காக, ஒரு ஆணுக்காக, ஒரு பெண்ணுக்காக அவர் பிரத்யேகமாக இறங்கி வந்து பிரத்யேகமாக நம்மை தேடுகிறவர்கள் எல்லாருக்கும் அவர் மிகவும் சமீபமாய் வருகிறது எவ்வளவு உண்மையா இருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, இப்போ காலையில ஜெபிக்கிறவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. காரணம் புரியல. நீங்க ஜெபிப்பதை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை விட்டுறீங்கன்னு அர்த்தம். நான் எப்பவுமே சொல்வேன் இல்ல, இத்தனை நாட்களே நம்மோடு ஜெபித்து கொண்டே வந்தோம், நம்ம எல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். இப்ப ஆண்டவர் வாசற்படியில வந்து நிற்கிறார். இந்த சமயத்துல, ஐயோ டைம் ஆச்சு, நான் போறேன், எனக்கு கிடைக்கல, 40 நாள் இருந்தேன், போறேன், ஐயோ இந்த ஆண்டவர் கொடுக்கவே மாட்டாரு, நான் இன்னைக்கு ஜெபிக்க மாட்டேன், ஐயோ நான் பின்னாடி திரும்ப போயிடுறேன், எனக்கு உபவாசம் வேண்டியதில்லை, எனக்கு டானியல் போல நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எஸ்தரை போல அல்லது எஸ்ரா நெகேமியாவை போல நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிட்ட வந்துட்டாரு ஆண்டவர். சில நேரத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் பிரியப்பட்டு வந்து வாசற்படியில நிற்கிறார். அவர் கொடுக்க வந்துட்டாரு. வரும்பொழுது நாமும் வந்தோம், ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டோம், நிறைய கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்துட்ட பிறகு அந்த கை தூரம் இருக்கு, கொடுக்கிற கை தூரம் வந்துட்ட பிறகு அந்த சமயத்துல திரும்பி போனா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நாம தான் கோச்சுக்கிட்டு திரும்பி போயிட்டோம், ஆண்டவர் தேடாம திரும்பி போயிட்டோம். ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அடப்பாவி, இவ்வளவு தூரம் வந்தி, இந்த இந்த ஒரு நாள் வெயிட் பண்ணிருக்க கூடாதா, 2 நாள் வெயிட் பண்ணக்கூடாதா, இதை வந்துட்டேன்னு. அவரோடு வருகிறது, அந்த பலன் அவரோடு கூட வருகிறது, அது வந்து கொண்டு இருக்கிறது. அது பரலோகத்துல ரெடியாகி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி நல்ல மாப்பிள்ளையாக, நல்ல சுகமாக, நல்ல ஆரோக்கியமாக, நல்ல வீடாக, நல்ல ஆஸ்தியாக, கல்வியாக, ஞானமாக எல்லாத்தையும் ஆண்டவர் பரலோகத்துல ரெடி பண்ணி
சூழல்லாம் அழகா அதுக்காக செட் பண்ணி, யாரெல்லாம் நமக்கு எதிரியா இருப்பாங்க அவங்களெல்லாம் அழிச்சு போட்டு, யாரெல்லாம் நமக்கு சாதகமா இருப்பாங்க அவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு, களத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி, அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற சமயத்துல நம்ம என்ன பண்றோம்? திரும்ப போயிடுறோம். இன்னைக்கு தயவு செய்து நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. குறைஞ்சின்னு வருதுன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீங்க இந்த 40 நாள்ல எவ்வளவு பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்காருன்னு சொன்னா நீங்க கேட்டா ரொம்ப அதிசயப்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 40 டேஸ் உடம்பு முழுவதும் ஸ்கின் டிசீஸ், ஊறல், எவ்வளவு மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டோம், புரோஜனமே இல்லை. ஒரு தாயாருக்கு, அன்பு தாயாருக்கு ரொம்ப 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 அன்பா இருப்பாங்க. ஆனா ஒன்றும் இல்லை, அவங்களுடைய பொருத்தனைன்னா இந்த 40 டேஸ் நான் ப்ரேயர் பண்ணுவேன், ஃபாஸ்டிங்கில் இருந்து ப்ரேயர் பண்ணுவேன், ஒருவேளையாவது ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபிப்பேன். ரொம்ப 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 ஆவிக்குரிய தாய் அவங்க. அப்படி ஜெபிக்கிற பொழுது ஒரு நாள் ஆண்டவர் தொட்டார். எப்போனா ஜெபம் பண்ணும் பொழுது நான் இந்த சருமத்திற்காக ஜெபம் பண்ணுவது உண்டு, அடிக்கடி பண்ணுவது உண்டு. ஆவியானவர் அதை பண்ண சொல்லும்படியாக என்னை வற்புறுத்தி கொண்டே இருப்பார். அப்படி பண்ணுகிற பொழுது அந்த அம்மாவை கத்த தொட்டார். தொட்ட பொழுது அவர்களுக்கு அந்த சரும வியாதிகள் முற்றிலுமாய் குணமடைந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஐயா, எனக்கு அப்பொழுதுல இருந்தே இந்த நமைச்சல் போயிடுச்சு, அந்த அலர்ஜி போயிடுச்சு, நான் இப்போ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்று சொல்லி எழுதியிருந்தாங்க. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? என் ஆண்டவர் மருத்துவரால் கூடாதது, மருந்துகளால் கூடாததை என் ஆண்டவர் சுகமாக்கி கொடுக்கிற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னொன்று சொல்றேன் பாருங்க. ஒரு 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 சகோதரிக்கு குழந்தை இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டத்தோட வேதனையோடு இருந்தாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க. பேசின போது, ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எனக்கு ஆவியில நிரப்பப்பட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். நிச்சயமாகவே குழந்தை பிறக்கும். பெற செய்கிறவராகி நான் பெற செய்ய, எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு சொல்றேன். இந்த சாட்சி நான் இன்னும் அழகா சொல்ல வரேன். ஏன்னா இது நல்ல நான் முழுசுமா கேட்டு அறிந்து உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் இப்போ உங்களுடைய உற்சாகத்திற்காகவும் உங்களுடைய விசுவாச விருத்திக்காகவும் நான் சொல்லுகிறேன். அப்போ சொன்னாங்க, ஜெபம் பண்ணலாயா, ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு செய்தேன், அநேகருக்கு செய்தேன், என்னுடைய கர்ப்பத்தை, என்னுடைய குடும்பத்தின் கர்ப்பத்தை திறந்து இந்த பிள்ளையின் கர்ப்பத்தை திறப்பீராக நான் சின்னதாக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதன் பிறகு 1 வாரம் கழிச்சு, ஐயா மருத்துவமனைக்கு சொல்கிறோம், ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் மருத்துவர்கள் அதை கன்ஃபார்ம் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய அபார்ஷன் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க. நாங்கள் போயிட்டு திரும்ப வந்துட்டோம் ஐயான்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அந்த அம்மா கிட்ட சொன்னேன், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா அதோடு கூட வேதனையை அவர் கூட்ட மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாய்யா, நம்புறேன், அதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, தொடர்ந்து ஜெபம் பண்ணீங்க. போன வாரம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்கள் கழித்து, கிட்டத்தட்ட 3-4-5-6 வாரங்கள் கழிச்சு நினைக்கிறேன், மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அப்பொழுது அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அப்போ என்ன சொன்னாங்க, ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு, குழந்தை வளர்ந்து கொண்டு வருகிறது, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னவுடனே உண்மையாகவே நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்தேன், பூரிப்படைந்தேன். எப்படி அதிகாலை ஜெபம் பாருங்க. எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவனுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அவ்வளோ ஆச்சரியம். அதே மாதிரி திருமணத்திற்காக காத்திருந்தவங்க கரெக்டாக ஈஸ்டருக்கு அப்புறம் ஒரு நல்ல பையன் வேணும் அப்படின்னு சொன்ன பொழுது அதே மாதிரி பெண் பார்க்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்த பிறகு இப்போ பேச்சில் இருக்கிறார். 2 பேரும் சொல்லணும், பரிமாறிக்கொள்ள வேண்டும், பரஸ்பரம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நிலையில் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் வாக்கிலே உண்மையில் அவர் வசனித்தா அதை நிறைவேற்றுவார், அவர் சொன்னா அதை செய்வார். அவருக்கு அது லேசான காரியம், அது அற்பமான காரியம். நான் இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போவேன். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப டயபெட்டிக், அவங்க இன்சுலின்லாம் போடுவாங்க. இப்போ சொன்னாங்க, ரொம்ப பயந்தாங்க 40 டேஸ் முன்னாடி.
எப்படியும் ஒரு டே ஃபாஸ்டிங், ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருக்க போறேன். அப்ப நானும் பயந்தேன். ஏன்னா ப்ராப்பர் மெடிகேஷன் இல்லாம நாம எதையும் செய்ய சொல்லி கொடுக்க கூடாது. இது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் பாடம். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். யாருடைய வாழ்க்கையும் நான் அபாயத்துல கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஆனா நான் சொன்னேன், இல்ல நீங்க மருத்துவர் உதவி கேளுங்க. அவர் சாப்பிட சொன்னா நிச்சயம் சாப்பிடுங்க. அவர் மருந்து போட சொன்னா நிச்சயம் போடுங்க. அப்படி இப்படி நீங்க உங்களை உடல் வருத்தி தான் நீங்க ஆண்டவரை தேடணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் மிகவும் அன்புள்ளவர் சொன்ன இல்லையா, எனக்குள்ள ஒரு வைராக்கியம். என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். எப்படியாவது ஒரு வேளையாவது நான் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவங்களுக்கு பல தேவைகள் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன். அந்த தாயார் 40 நாட்கள் முடித்தாங்க, 45 நாட்கள் முடித்தாங்க. நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அவங்க தேடினது நிச்சயம் கிடைக்கும். அவங்க விரும்பினது நிச்சயம் வரும். அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பார். அவங்க உடல்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இப்படி பல சாட்சிகள் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கும் சாட்சிகள் இருந்தா எனக்கு ஒரு 2 வரி எழுதி அனுப்புங்க போதும். என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கிறது. அந்த ஃபோன் நம்பர்ல நீங்க எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க போதும். நீங்க அதுல நீங்க கமெண்ட்ல பாக்ஸ்ல எழுதல, உங்களுக்கு வெட்கமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்க எனக்கு நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் மிகவும் சந்தோஷமா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா, திரும்ப உட்கார்ந்து இருக்கிறேன்னா, ஆண்டவர் எனக்கும் நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்யவும் போகிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவருடைய கைகள் குறுகி போவதில்லை. அவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பெண் அதிகாலையிலே தேடி வந்தார். ஒருத்தர் ஓடி வந்தாங்க. அவர் ரொம்ப பிரதான சீஃப் பாஸ்டர். அவர் பேர் பேதுரு. அவர் தான் கேபா என்று அழைக்கப்படுவாங்க. அவர் தான் இப்போ இறந்தார்ல, பாப்பரசர். அவருடைய முன்னோடி அவர் தான். பாப்பரசர் அவருடைய வழித்தோன்றல். அவரே அதிகாலையில் ஆண்டவரை தேடி வரவில்லை. அதே மாதிரி யோவான் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் ஆண்டவர் எழுந்திருப்பார் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. அவன் போய் கல்லறை வாசல இருக்க நின்று உள்ள கூட போக பயந்து அப்படியே நின்று இருந்தான். பேதுரு உள்ள போன பிறகுதான் அவர் உள்ளே போனார். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கவில்லை, தன்னை காண்பிக்கவில்லை, தன்னை வெளிப்படுத்தவில்லை. அந்த ஒரு ஆச்சரியத்தை முதலாவது கொடுக்கல. அதுக்கப்புறம் யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் பவுலுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். ஆண்டவர் அவங்களுடைய தாயாருக்கு அவர் கொடுத்தார். அநேக சீஷர்களுக்கு கொடுத்தார். அநேக 70 பேர் பார்த்தாங்க, 120 பேர் பார்த்தாங்க. இன்று நம்ம வேதாகம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த யாக்கோபு கூட பாருங்க, கடைசி நிமிடத்துல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் சொன்னார், இல்லை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது அது சீக்கிரம் பெற்றுக்கொள்ள வேணும்னு ஆசை அவனுக்கு. எப்பவுமே நம்ம யாக்கோபு ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி உடனே இம்மீடியட்டா நடக்கணும். அதனால இப்ப என்ன சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய உன்னை நான் போக விட மாட்டேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தனை நீ அடிக்க குட்ட மாதிரி இல்லை, நான் உன்னோடு இருந்து அதெல்லாம் சொல்ல. இனி இனத்திரமா சொல்றாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. என் பேர் யாக்கோபு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இன்னுமே எத்தனை தான் இருக்கிறியாப்பா, இன்னும் அந்த ஆசையிலே இருக்கிறியா, அந்த கிரீடிலே இருக்கிறியா, இன்னுமே அந்த ஆசீர்வாதத்தை நீ தான் பெற்றுக்கொள்ளணும்னு ஓடுறியா? முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரி பேர் வச்சிருந்தா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நான் உன் பேரை மாத்துகிறேன். இனி உன் பெயர் இஸ்ரேல் எனப்படும். இஸ்ரேல்னா ஒரு நேஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், மறந்துடாதீங்க. அதனாலதான் அந்த இடத்துல பெனியேல் அப்படின்னு சொல்லி அவன் பெயரிட்டான். சரிங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு தரேன். நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். வேர் இஸ் ஹெவன்? யோவான் ஹெவனை பத்தி என்ன எழுதுகிறார்? பவுல் ஹெவனை பத்தி என்ன எழுதினார்? 3ஆம் வானம் வரைக்கும். அப்படின்னா அந்த 3ஆம் வானம்னா என்ன? முதல் வானம்னா என்ன? 2ஆம் வானம் என்ன? 3ஆம் வானம்னா என்ன? பவுல் யோவான் எழுதும் பொழுது நான் நாவியில நான் பரலோகத்துக்கு அழைத்து சொல்லப்பட்டேன். எப்படி போனார்?
வாட் இஸ் த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்? பரலோகம் ஹெவன்லாம் எப்படி இருக்கும்? எப்படி அவர் திரும்ப வந்தார்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து போகும் வழியில பாதியில நிறுத்திட்டு திரும்பி வந்தார்னா இந்த பரலோகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு நிறைய அவநம்பிக்கைகள் உண்டு. உலக வாழ்வுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையே இல்லை என்ற ஒரு நிலைமை எல்லாருக்கும் உண்டு. ஆனா தைரியம் கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதிருங்க. சரி, இன்னைக்கு இன்னும் ஒரு சின்ன டாபிக் மட்டும் நான் எடுத்துட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் நீங்க ஷேர் பண்ணதுல அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். இந்த ஊழியத்தை விட்டுறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த முழுசா இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணிட்டு அதுல கீழே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நீங்க எழுதி அவங்களுக்கு அனுப்புங்க. அப்ப அது ஒரு மெசேஜ். அது ஃபார் எக்ஸாம்பிள், என்னை தொடாத அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு ஏன் ஆண்டவர் சொன்னார், அதுக்கு பதில் 1 2 3 எழுதுங்க. இப்போ அவங்க விளங்கி கொள்வாங்க. யாக்கோபு ஏன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினா? ஏன் ஆண்டவர் அவன் காலை உடைச்சிட்டாரு? நிச்சயம் உடைச்சாரு. கால் எலும்பு சுளுக்கிட்டு, கால் நரம்பு சுளுக்கிட்டு, அப்போ ஒரு கிள்ளி இருப்பார். அந்த நரம்ப ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருப்பார். அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவருடைய கை அப்படி செய்துன்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ ஏன் ஆண்டவர் அவ்வளோ ஹாஷா, அவ்வளோ கோபமா அந்த இடத்துல நடந்து கொள்ள வேண்டும்? கேள்வி போடுங்க, அதற்கு உங்க பதிலும் எழுதுங்க. யாருக்கும் ஆண்டோடைய வசனம் போய் சேரட்டும். எல்லார் மனதிலையும் ஒரு கேள்வி வரட்டும். கேள்விதான் விசுவாசத்தை பெருக பண்ணும். விசுவாசம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இயேசுவை நம்ம உள்வாங்கிக் கொள்வோம். அதனால நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த காரியத்துக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 24 அதிகாரம் 13 வசனம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற கிராமத்துக்கு போனார்கள். இன்றைய தினம் முன்னாடி நீங்க வாசிச்சா உங்களுக்கு தெரியும், கல்லறை அடைப்பட்டு இருந்தது, கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. 11ஆம் வசனம், 10ஆம் வசனம். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவளோடு கூட இருந்த மற்ற சீகளும். இவளுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றினதால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் தனியே வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்படுத்தி கொண்டான். நம்ம நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அன்றைய தினம், அப்போ வாரத்தின் முதல் நாள் மாலையிலே 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, போதும் சாமி அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் உங்க தேடினது போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் ஒன்று சொல்லிட்டு வரேன். 40 நாள் நான் தேடினோம் ஆண்டவரை, ஒன்றுமே கிடைக்கல. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. பிரசனத்தை நான் என்னை மூடிக்கொண்டீங்க, ஆனால் பதிலே வரல. போதும், நான் போகிறேன். 20 40 வயசு 50 வயசு 60 வயசு வரைக்கும் நான் தேடினேன். ஆனாலும் ஒரு பிரோஜனம் எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ செய்தார் என்பதை மறந்துட்டோம். நன்றி கட்டவளா இருக்கிறோம். ஆண்டவர் அவர் இடத்துல நம்ம ஆர்கியூ பண்ணுறோம். நான் விரும்பினது எனக்கு வரல, எனக்கு நான் கேட்டது எனக்கு கிடைக்கல, எல்லாமே தோல்வி ஆயிடுச்சு, மோடு கூட நான் இருப்பதே போதும் ஆண்டவரே, இனி எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் உங்களை விட்டு விலகிக்கிறேன், நான் விலகி போறேன். ஏன்னா நீங்க இல்லைன்னு தெரியுது. ஏன்னா போன பிறகு இவங்க மனநிலை அப்படிதான் இருந்தது. அவர்கள் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் எம்மாவு கிராமத்துக்கு புறப்பட்டு போனார்கள். எருசலேமிலிருந்து 7 கிலோமீட்டர். கல் தூரம்னா மைல்,
மைல், அப்புறம் நீங்க கிலோமீட்டர்ல கால்குலேட் பண்ணுங்க. அந்த இரவு கிளம்பி போறாங்க. போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிரியமானவர்களே, எந்த விஷயத்தை நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஆண்டவரை தேடுவதை ஸ்டாப் பண்ணாதீங்க. வேதத்தை வாசிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. உபவாசிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணாதீங்க. ஆண்டவர் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. சில நேரத்துல சொல்லுவோம், ஆண்டவர் எங்க இருக்கா தெரியலையே, அவரை என்னால் பார்க்க முடியல, அவர் எல்லாம் பெரிய பணக்காரர்களுக்கு தான் இருப்பார் பொழுது, ஏதோ ஊழியக்காரர்கிட்டலாம் போய் இருப்பார் பொழுது, ஏதோ ஒரு பெரிய பெரிய ஆலயங்களில் தான் இருப்பார் பொழுது, எங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்களோடு கூட அவர் இருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு நிலையில என்ன போய் சோர்ந்து போய் பின்வாங்கி போகாதீங்க. பேக்ஸ்லிடன் ஆகாதீங்க. இங்க இப்படிதான் 2 பேர் அவ்வளவு வருஷம் 3.5 வருஷம் இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு நைட்டு இவங்க எல்லாம் வந்து பெதட்டுறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அது அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க வந்து வீண் பேச்சு, சும்மா கட்டுக்கதை பண்றாங்க, கட்டுக்கதை பேசுறாங்க. இனி பிரயோஜனம் இல்லை. இனி நாம ஏன் எருசலேம்ல இருக்கணும்? இனி ஏன் நான் ஆண்டவருக்காக இருக்கணும்? இனி ஏன் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு மனநிலையோடு கூட புறப்பட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நம்முடைய மனநிலை. அடுத்து போகையில இந்த வர்த்தமானங்களை எல்லாவற்றையும் குறித்து அவர் ஒருவர் கூட பேசி கொண்டார்கள் 2 பேரும். இப்படி அவர் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையிலே இயேசு தாமே சேர்ந்து அவளோடு கூட நடந்து போனார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இதுதான் நான் சொல்லி முடிக்கும் ஜெபிக்க போகிறேன். இப்படி போறவங்களை தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறார். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இயேசு தாமே, சொல்லுங்க, இயேசு தாமே அப்படின்னா இயேசுவே, அவரே. யாரும் அவரை கூப்பிடல. இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆமென் சொல்லுங்க. உங்க பயணத்துல நீங்க அவரை விட்டு போனாலும் அவர் உங்களை விட்டு விடாதவர், உங்களை விட்டு கொடுக்காதவர் அவர். இல்ல, நீங்க திரும்பி போயிட்டீங்க, வாங்குற தொழில வந்தீங்க, ஏதோ கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பிட்டீங்க. உங்களோடு தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். சேர்ந்து அவர் நடந்து கொண்டு வருகிறார். உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் இன்னும் சேர்ந்து நடக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சம்பாஷித்து கொண்டிருக்கையில ஆனாலும் அவர்கள் அறியாதபடியால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. நமக்கு தெரியல, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது நமக்கு தெரியல. இல்ல, ஒருவேளை அதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்போது அவர்களை நோக்கி துக்க முகமுள்ளவாய் நடி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆண்டவர் விசாரிக்கிறார், ஏங்க துக்கமா போறீங்க? ஏன் வருத்தமா போற? எப்பா, நீ என்னோட 40 நாள் இருந்த தம்பி, என்னோட ஒரு 3 மாசம் ஜெபம் பண்ண காலையில, என்னை விட்டு ஏன் போற? என்னத்துக்கு அவ்வளவு துக்கம், அவ்வளவு வருத்தம்? என்ன? அவர் விசாரிக்கிறவரானபடினால, அதிகாலையிலே தேடுகிற முதலாவது விசாரிக்கிறவர் அவர். அதனாலதான் ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. 5:30 மணிக்குன்னா 5:30 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. 4:30னா 4:30 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. 3:30 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் நிச்சயம் வருவார். நான் எழுதி தரேன், நிச்சயம் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்காம அவர் போகவே மாட்டார். அவர் தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். இயேசு தாமே சேர்ந்து நடந்து போனார். இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. நம்மோடு கூட இருக்க ஒருவர் இருக்கிறார்.
நடந்து வருகிறவர் இருக்கிறார். அது நடந்து வரும் பொழுது நம்மளால் நடக்கக்கூடாத சமயத்துல நம்மை சுமப்பதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். அவர் கேட்கிறார் அந்த காலை வேளையில, நீங்க ஏன் துக்க முகம் உள்ளவர்களாய் நீங்கள் பேசிக்கொண்டு போகிற காரியம் என்ன என்று கேட்டார். ஜெபம். ஆண்டவரே, இதை விசாரித்தறிந்திருக்க தேவன், இதை இப்போ விசாரிக்கிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பதிலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஒரு சாட்சி எழும்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வரப்போவதுக்காய் ஸ்தோத்திரம். இன்று ஒரு திருமண செய்தி, திருமண காரியங்கள் ஒழுங்காக போவதுக்காய் ஸ்தோத்திரம். இன்று டெஸ்ட் கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஒன்றும் இல்லைன்னு வரப்போவதுக்காய் ஸ்தோத்திரம். கேன்சர்லாம் குணமாச்சு என்று வரப்போவதுக்காய் ஸ்தோத்திரம். நடக்க முடியாதவங்களை இன்னைக்கு எழும்ப போறாங்க, ஸ்தோத்திரம். ஜெயிக்காதவங்கெல்லாம் ஜெயிக்க போறாங்க, ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயர்வு இல்லாதவங்களுக்கு உயர்வு கிடைக்க போகுது, ஸ்தோத்திரம். கடன்ல இருக்கிறவங்களுக்கு கடனை அடைக்க போறீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிறைய சரும வியாதிகளை எல்லாம் குணமாக்க போகிறீங்க, ஸ்தோத்திரம். இருதயத்தை தொட போறீங்க, ஸ்தோத்திரம். சிறுநீரத்தை தொட போறீங்க, ஸ்தோத்திரம். கணையத்தை தொட போறீங்க, ஸ்தோத்திரம். எலும்புகளில் கையை வைக்க போறீங்க, ஸ்தோத்திரம். நடக்க முடியாத நடக்க செய்ய போறீங்க, ஸ்தோத்திரம். ஞானத்தை கொடுக்க போறீங்க, ஸ்தோத்திரம். தேர்ச்சி கொடுக்க போறீங்க, ஸ்தோத்திரம். மெடிசன் கொடுக்க போறீங்க, ஸ்தோத்திரம். குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ண போறாங்க, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க போறாங்க, ஸ்தோத்திரம். ஏனென்றால் இது விசாரிக்கிறவர். உடைய பிள்ளைகள் தேடுறாங்க, உனக்கு கொடுக்குறாங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதம் என்னைக்கு காணும்படி செய்யுங்க. இயேசுவின் வழியை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.